Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan Thannambikkai batch la nama Biomolecules chapter la part 2 video ipo paakalam. Ipo vandu paatho appadina primary and secondary metabolites பத்தி பார்க்க போறோம். The most exciting aspect of chemistry deals with isolating na பிரிச்சு எடுக்கிறது. Isolating thousands of compounds, அது வந்து small-ஆ இருக்கலாம், big-ஆ இருக்கலாம், from living organism, determining their structure and if possible synthesize them. இப்போ என்ன சொல்ல வராங்க, எதுக்காக நீங்கள் லிவிங் டிஷ்யூலேருந்து ஸ்மாலாக இருக்கலாம், பிக்காக இருக்கலாம், அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கிறீங்க, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் பிரித்து எடுக்கிறீங்க, ஐசோலேட் பண்ணி தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு டு டிட்டர்மைன் தேர் ஸ்ட்ரக்சர், செகண்டு அதை நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியுமா, ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்ரியில் சிந்தசைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறது. இதுக்காக தான் நம்ம லிவிங் டிஷ்யூலேருந்து thousands ஆஃப் ஸ்மால் பிக் compounds எல்லாம் பிரித்து எடுக்கிறோம், ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். If one were to make a list of biomolecules, such as list would have thousands of organic compounds including amino acids, sugars. மெயினாக இந்த ரெண்டை தான் சொல்கிறாங்க. ஏன் அமினோ ஆசிட் சுகர் இங்கே எக்ஸ்ட்ரா எட்ஸெட்ரா கொடுத்துட்றாங்க, இது ரெண்டும் ஏன் மெயினாக இங்கே சொல்லியிருக்காங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவை. ப்ரோட்டீன்கிற ஒன்று இருந்தால் தான் நம்ம க்ரோ ஆகவே முடியும். சுகர்ஸ் தான் எனர்ஜி, நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குறது. குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி தான் நமக்கு ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது, ஸோ ஏடிபி கிடைக்குது, ஸோ எனர்ஜிக்காக. அது ரெண்டும் மெயினாக சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் ரீசன்ஸ் தட் ஆர் கிவன் இன் செக்ஷன் 9.10 we can call these biomolecules as metabolites. ஏன் சார் இதை மெட்டபலைட்ஸ்னு சொல்கிறோம்? மெட்டபலைட்ஸ் அப்படின்னா மெட்டபாலிசத்துக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை மெட்டபலைட்ஸ் அப்படிம்பீங்க. மெட்டபாலிசம்னா என்ன? ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டைஜஷன் எல்லாமே மெட்டபாலிசம் தான். ஸோ மெட்டபாலிசத்துக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் மெட்டபோலைட்ஸ் அப்படிங்கிறோம். இன் அனிமல் டிஷ்யூ ஒன் நோட்டிசஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் சச் கேட்டகரிஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஷோன் இன் ஃபிகர் 9.1 பார்ப்போம். தீஸ் ஆர் கால்டு பிரைமரி மெட்டபோலைட்ஸ். 9.1 கொடுத்துருக்கிறதெல்லாம் பிரைமரி மெட்டபோலைட்ஸ். ஸோ இப்போ பிரைமரி மெட்டபோலைட்னா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இதெல்லாம் சொல்லலாம். நம்ம க்ரோத்துக்கு தேவை, நமக்கு சோறு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றோம்ல அதெல்லாம் தான். லார்ஜ் குவான்டிட்டியில் நமக்கு வேணும், நமக்கு நிறைய குவான்டிட்டியில் வேணும், அதே சமயத்தில் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அது இன்றியமையாதது. டைஜஷன், ஃபுட்டு சாப்பிட்றது, க்ரோத் எல்லாத்துக்கும் தேவை, நிறைய தேவை. அவங்க பிரைமரி மெட்டபலைட், உயிர் வாழ்கிறதுக்கு கம்பல்சரி பிரைமரி மெட்டபலைட். சரி, ஹவெவர் when one analyzes plant, ஃபங்கல் அண்ட் மைக்ரோபியல் செல்ஸ், இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அனிமல் செல்ஸை அவங்க சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க. பிளான்ட் செல், ஃபங்கல் செல் அண்ட் மைக்ரோபியல் செல்ஸ், one would see thousands of compounds other than these called primary metabolites. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த primary metabolites இல்லாமல் thousands of compounds நீங்கள் பார்க்க முடியும். primary metabolites இல்லை, இங்கே பாருங்கள், இந்த அதர் தேன் தீஸ் கால்டு பிரைமரி மெட்டபலைட்ஸ்னா பிரைமரி மெட்டபலைட்ஸ் அவங்க சொல்லலை. பிரைமரி மெட்டபலைட் இல்லாத thousands ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பிளான்ட், ஃபங்கல், மைக்ரோபியல் செல்ஸில் இருக்குது, பட் அனிமல்ஸில் கிடையாது. அவங்க அனிமல்ஸ் சொல்லலை. இதெல்லாம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ, எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவாக இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. சரி, பிரைமரி எக்ஸாம்பிள் ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ரப்பர், எசென்ஷியல் ஆயில், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்னா நம்ம உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவார், இல்லைனா மெடிசின் கொடுப்பாங்க ஆன்டிபயோட்டிக்னு. நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தை மட்டும் போய்க்கொள்ளும். ஆன்டிபயோட்டிக்ஸ், கலர்டு பிக்மெண்ட்ஸ், இந்த குளோரோஃபில், ஜாந்தோஃபில் இதெல்லாம் சொல்கிறோம்ல. சென்ட்டு, நல்ல ஸ்மெல், கமகமன் வருது இல்லை, அது. கம்ஸு ஒட்டுறது, ஸ்பைசஸ் காரமாக இருக்கிறது, அதெல்லாம். These are called secondary metabolite. Plant, fungal, microbial cells மட்டும்தான் இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணும். ஓகே, டேபிள் 9.3 அதை கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை. இதுதான் 9.3. இங்கே பாருங்கள், பிக்மெண்ட்டுக்கு வந்து கெரோட்டினாய்ட், ஆந்தோசைனின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்கலாய்ட், மார்ஃபின், கோடின் கொடுத்துருக்காங்க. டெர்பினாய்ட், மோனோடெர்பின் அண்ட் டைடெர்பின் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆயில்னா ஃபேட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம், இது ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். டாக்ஸின்னா விஷத்தன்மை வாய்ந்தது. அப்ரின் அண்ட் ரிசின் கொடுத்துருக்காங்க. லெக்டின்க்கும் லெசித்தின்க்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லெக்டின் வேறு, லெசித்தின் வேறு. லெசித்தின்ங்கிறது பாஸ்போலிபிட், லெக்டின்ங்கிறது
கான்கேனவேலின் ஏ. ஸோ இந்த கான்கேனவேலின் ஏ அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன். இட் இஸ் அ ப்ரோட்டீன். ஆனால் எல்லா ப்ரோட்டீனும் ஃபுட்டு கிடையாது நமக்கு. இது நமக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக இது போய் கார்போஹைட்ரேட்டோட பைண்ட் ஆகி கார்போஹைட்ரேட் டைஜஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ தட் இஸ் கான்கேவலின் ஏ. அது வந்து லெக்டின்ஸில் வருது. ட்ரக்ஸ் மெடிசனாக யூஸ் பண்ணுறது வின்பிளாஸ்டின், குர்குமின். ஓகே. பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ் ரப்பர், கம்ஸ், செல்லுலோஸ் இதெல்லாம் உங்களுக்கு பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸில் வருதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். வைல் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஹேவ் ஐடென்டிஃபையபிள் ஃபங்க்ஷன். அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது நமக்கு தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, குளுக்கோஸ்னால் எனர்ஜியை கொடுக்குது, ப்ரோட்டீன்னா நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, அமினோ ஆசிட்ஸில் அந்த மாதிரி. அண்ட் பிளே நோன் ரோல் இன் நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ், க்ரோத்து, மெட்டபாலிசம் இதெல்லாம். We do not know at the moment and we do not understand the role or functions of all the secondary metabolites in host organism. ஹோஸ்ட்னா யாருன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். இங்கே யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? பிளான்ட்டு, ஃபங்கல், மைக்ரோபியல் செல்ஸில் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார், ட்ரக்ஸாக யூஸ் ஆகுது, டாக்ஸின்ஸாக யூஸ் ஆகுது, இதெல்லாம் பிளான்ஸுக்கு யூஸ் ஆகலை, நமக்கு. இப்போது ட்ரக்ஸாக வின்பிளாஸ்டினும் குர்குமினும் யூஸ் ஆகுதுன்னா ஹியூமன் பீயிங்க்கு. பிளான்ட்டுக்கு என்ன யூஸ் தெரியாது. அஃப்கோர்ஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளான்ட்டுக்கு வந்து இது டிஃபென்ஸு, அதாவது இதை மேய வர மாடு, திங்க வர ஆடு, இதுக்கிட்டலாம் தான் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் பிளான்ட்டுக்கு பர்சனலாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டோன்ட் நோ. அதை இந்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டும் பண்ணல, கண்டுபிடிக்கவும் இல்லை. ஓகே. ஹவவர், ஸோ செகண்டரி மெட்டபாலைட்டோட யூஸ் ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு என்னன்னு தெரியாது. ஹோஸ்ட் ஆர்கானிசம்னா பிளான்ட், மைக்ரோபியல்னா பாக்டீரியா அந்த மாதிரி, அண்ட் ஃபங்கல். அனிமல்ஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸை சிந்தசிஸ் பண்ணல, ப்ரொடியூஸ் பண்ணலை. ஓகே. ஸோ ஹவவர் மெனி ஆஃப் தெம் ஆர் யூஸ்ஃபுல் டு ஹியூமன் வெல்ஃபேர். ஹியூமனோட நல்லதுக்கு, நோய் நொடியெல்லாம் போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் ரப்பர், ட்ரக்ஸ், ஸ்பைசஸ், சென்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். ஸ்பைசஸ்லாம் குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஓகே. Some secondary metabolites have ecological importance. Sometimes அது வந்து இந்த என்னது பொல்யூஷன் இண்டிகேட்டராக இருக்கலாம், அந்த மாதிரி. In the later chapters and later years you will learn more about this. ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பற்றி 12th ஸ்டாண்டர்டில் இல்லை நெக்ஸ்ட் இயர்லாம் நல்லா படிப்பீங்க, நிறைய தெரிஞ்சுக்குவோம் நம்ம. நெக்ஸ்ட் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். மேக்ரோனா மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தின்னு அர்த்தம். There is one feature common to all those compounds found in the acid soluble pool. They have molecular weight ranging from 18 to 800 daltons approximately. இங்கே ஆசிட் சால்யூபிள் பூல்னு திடீர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? நல்லா பாருங்கள். உரல், ஆட்டுக்கல், இதுக்கு பேர் மார்டர் அண்ட் பெஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டர் அண்ட் பெஸ்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம படிச்சிருப்போம். இதில் ஒரு லிவிங் டிஷ்யூ, ஒரு லீஃபோ இல்லை நம்ம லிவர்லேருந்து ஒரு சின்ன பீஸோ எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணுறாங்க. மாவாட்டும் போது தண்ணி ஊற்றி மாவாட்டுவாங்க, அப்போ தான் அது மசியும். அந்த மாதிரி இது ஆட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஊற்றி அரைக்கிறீங்க. ஊற்றி அரைச்சா உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்லர்ரி. ஸ்லர்ரினா என்ன? தேங்காய் சட்னி மாதிரி திக்காக கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்லர்ரியை என்ன பண்ணுறீங்க? வடிகட்டுறீங்க. எதை வச்சு வடிகட்டுறீங்க? ஒரு மஸ்லின் கிளாத் ஆர் அந்த காட்டன் கிளாத் ஆர் சீஸ் கிளாத் வச்சு வடிகட்டுறீங்க. ஸோ வடிகட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 2 பார்ட் கிடைக்க போகுது. ஒன்று ஆசிட் இன்சால்யூபிள் பூல் மேலே இருக்கிறது, இன்னொன்று ஆசிட் சால்யூபிள் பூல். ஏன்னா நீங்கள் அரைச்சிருக்கிறது ஆசிடு, அந்த ஆசிடில் கரைஞ்சதெல்லாம் கீழே வந்துடும். ஆசிட் லிக்விட் தானே, கரையாததெல்லாம் மேலே திப்பியாக மேலே நிற்கும். இந்த டீ வடிகட்டினா டீ தூள் மேலே நின்றுக்கும். டீ அந்த பால் தண்ணியோடு கலந்த டீ தூள் மட்டும் கீழே வந்துடுது இல்லை, அந்த மீன்ஸ் அதில் மிக்ஸ் ஆனது மட்டும். அந்த மாதிரி தான் இங்கேயும். சரி, மேலே இருக்கிறது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ், கீழே இருக்கிறது மைக்ரோ பயோமாலிக்யூல்ஸ் ஆர் வெறுமனே பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிடில் சால்யூபிளாக இருக்கிறத பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே பார்க்கலாம். ஸோ ஆசிட் சால்யூபிள் பூல் கீழே இருக்குது. திஸ் இஸ் ஆசிட் சால்யூபிள் பூல், ஆசிட் சால்யூபிள் ஃப்ராக்ஷன் ஆர் ஆசிட் சால்யூபிள் பூல். திஸ் இஸ் ஆசிட் insoluble மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, ஸோ த ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன் ஹேஸ் ஒன்லி 4 types ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். 1 ப்ரோட்டீன், 2 நியூக்ளிக் ஆசிட், 3 பாலிசாக்கரைட், 4 லிப்பிட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது என்ன? DNA அண்ட் RNA.
deoxyribonucleic acid and ribonucleic acid. Okay. இப்போ these classes of compounds with the exception of lipids தவிர மொத மூணு proteins, nucleic acid, polysaccharides have molecular weight in the range of 10,000 daltons. So இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், proteins, nucleic acids, polysaccharides இந்த மூணுக்கு மட்டும்தான் molecular weight வந்து 10,000 daltons இருக்கும் and above அதுக்கு மேலே இருக்கும். For this very reason, biomolecules, that is chemical compounds found in living organisms, are of two types. One, those which have molecular weights less than 1000 daltons, 18 to 800 dalton. அதை நம்ம வந்து simply biomolecules இல்லைனா micromolecules னு சொல்றீங்க. Micromolecules or biomolecules னு சொல்றீங்க. While those which are found in the acid insoluble fraction, they are called macrobiomolecules or biomacromolecules அப்படிங்கறீங்க. Macromolecules are biomacromoleculesங்கறீங்க. So இந்த ஹெட்டிங்ல biomacromolecules னு சொல்றதுல யார் யார் வரா? Protein, nucleic acid and polysaccharide. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் 4 கொடுத்திருந்தாங்க, இன்னொன்னு லிப்பிட். இந்த லிப்பிட் என்ன ஆச்சு? லிப்பிட் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பவாதி. என்ன குழப்பவாதின்னு பார்ப்போம். The molecules in the insoluble fraction with exception of லிப்பிடை தவிர are polymeric substances. Polymeric substancesனா it is made up of several repeating units. Then why do lipids whose molecular weights do not exceed 800 dalton comes under the acid insoluble fraction? இப்போ என்ன சொல்றாங்க, லிப்பிடோட மாலிகுலர் வெயிட் 800 டால்டன் தான். 18 to 800 டால்டன் இருந்தால் அது மைக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆர் சிம்பிளி பயோமாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். 10,000 டால்டனுக்கு மேலே இருந்தால் தான் மேக்ரோ மாலிக்யூல் ஆர் பயோ மேக்ரோ மாலிக்யூல். இந்த லிப்பிடோட மாலிகுலர் வெயிட் 800 டால்டன் தான். அது ஆசிட் சாலிபிள் பூல் இல்லாமல் ஆசிட் இன்சாலிபிள் பூலில் இவங்களோட போய் ஏன் கூட்டணி வச்சிருக்கு? புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைடோட போய் ஏன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா லிப்பிட்ஸ் ஆசிட் இன்சாலிபிள் பூலில் இருக்கும், சாலிபிள் பூலில் இருக்காது. ஆனால் அதோட மாலிகுலர் வெயிட் 800 டால்டன். ஓகே, தட் இஸ் மேக்ரோ மாலிகுலர் ஃப்ராக்ஷன் மேலே இருக்குது, ஆசிட் இன்சாலிபிளில் இருக்குது. லிப்பிட்ஸ் ஆர் இன்டீட் ஸ்மால் மாலிகுலர் வெயிட். அது வந்து 800 டால்டனுக்கு கம்மியாக அதோட மாலிகுலர் வெயிட் இருந்தாலும் அண்ட் ஆர் ப்ரெசன்ட் நாட் ஓன்லி ஆஸ் சச், லிப்பிடாகவே இருக்கிறது இல்லை, பட் ஆல்சோ அரேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் செல் மெம்ப்ரெயின். செல் மெம்ப்ரெயினில் நம்ம படித்தோம் லெசித்தின் அப்படிங்கிற பாஸ்போலிப்பிட் இருக்குது அப்படின்னு. லிப்பிட் செல் மெம்ப்ரெயினில் இருக்குது. அண்ட் அதர் மெம்ப்ரெயின்ஸ், மைட்டோகாண்ட்ரியாக் மெம்ப்ரெயின் இருக்குது, நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்குது, குளோரோபிளாஸ்டிக் மெம்ப்ரெயின் இருக்குது. எங்கெல்லாம் மெம்ப்ரெயின் இருக்கோ அங்கெல்லாம் லிப்பிட்ஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். when we grind a tissue with trichloroacetic acid, ஒவ்வொரு செல்லிலையும் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கும். each cell has maximum 90% வாட்டர் இருக்குது. ஸோ அப்போ கிரைண்ட் பண்ணுறீங்க, அந்த வாட்டரோட அந்த லிப்பிட் சேர்ந்து என்ன ஆயிடுமா, பெரிய பெரிய வெசிக்கிள்ஸாக ஃபார்ம் பண்ணிடுமா. உருண்டை லட்டாக பெருசாக மாறிடுமா. கண்ணுக்கு தெரியாது, பட் ஃபில்டர் ஆகாத அளவுக்கு பெருசாக மாறிடுது. ஸோ வி ஆர் டிஸ்ட்ரப்டிங்னா பிரேக் பண்ணுறீங்க செல் ஸ்ட்ரக்சர்ஸ். செல் மெம்ப்ரெயின் அண்ட் அதர் மெம்ப்ரெயின்ஸ் ஆர் broken into pieces and form vesicles which are not water soluble. வாட்டரில் சாலிபிளாக இல்லாத காம்பவுண்ட் வெசிக்கிள்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. therefore these membrane fragments, that vesicles in the form of vesicles, get separated along with acid insoluble pool. ஏன்னா அது கரையாது. அதாவது செல்லை நீங்கள் அரைக்கும் போது செல்லில் இருக்க வாட்டரில் இது கரையாதனால மேலே போய் நின்றுக்குது வெசிக்கிள் பெருசாக. ஹென்ஸ் இந்த மேக்ரோமாலிகுலர் ஃப்ராக்ஷன் லிப்பிட்ஸ் இருக்குது. ஏன்னா லிப்பிட்ஸ் தான் அந்த வெசிக்கிள்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு, வெசிக்கிளாக இருக்குது. லிப்பிட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோமாலிக்யூல். ஸோ ஆசிட் இன்சாலிபிள் பூலில் லிப்பிட் இருந்தாலும் அது மேக்ரோமாலிக்யூல் கிடையாது. சைஸ் வைஸ் இட் இஸ் மைக்ரோபயோமாலிக்யூல். ஓகேங்களா? லிப்பிட். The acid soluble pool represents roughly the cytoplasmic composition. So acid soluble pool அப்படிங்கிறது என்னங்க, இந்த கீழே வந்திருக்கு இல்லையா, அந்த ஆசிடில் கரைஞ்சி கீழே லிக்விட் பார்ட்டில் இருக்கு இல்லையா, சைட்டோபிளாஸ்மில் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாமே அங்கே இருக்கும். The macrobiomolecules from cytoplasm and organelles become the acid insoluble fraction. Only macrobiomolecule மட்டும் acid insoluble fraction மேலே இருக்கு. Together they represents entire chemical composition of living tissue or organisms. So macrobiomolecule, biomacromolecule
மைக்ரோமாலிகூல்ஸ் ஆர் பயோமாலிகூல்ஸ் ரெண்டு சேர்த்து தான் என்டையராக ஒரு செல்லில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதில் கொஷின் கேட்பாங்க, சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆசிட் சால்யூபிள் பூல், சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷனில் இருக்கக்கூடிய மேக்ரோமாலிகூல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆசிட் இன்சால்யூபிள் பூல் ஆர் ஃப்ராக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஆசிட் சால்யூபிள் பூல் ரெப்ரசென்ட்ஸ் ரஃப்லி, இது படிச்சிட்டோம், இங்கே வந்துடலாம். In summary, if we represent the chemical composition of living tissue from abundance point of view and arrange them class wise, we observe that water is the most abundant chemical in the living organisms. Water is also a chemical, மறந்துடாதீங்க. ஓகே, இது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் தான் மோஸ்ட் அபண்டன்ட் லிவிங் ஆர்கானிசமில். வாட்டர் 70 to 90% ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குது. இங்கே பாருங்கள், டோட்டல் செல்லுலார் மாஸ் பர்சன்டேஜ் 70 to 90% வாட்டர் தான் இருக்குது. ப்ரோட்டீன் 10 to 15% இருக்குது. கார்போஹைட்ரேட் 3%, லிப்பிட் 2%, நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ உங்களுக்கு வந்து 5 to 7% இருக்குது. அயான்ஸ் 1% இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ். அது என்ன சார் பாலிபெப்டைட்ஸ்? ப்ரோட்டீன்ஸுங்கிறது நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ப்ரோட்டீனுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது, thousands ஆஃப் அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அமினோ ஆசிடையும் இன்னொரு அமினோ ஆசிடையும் கனெக்ட் பண்ணணும். ஒரு அமினோ ஆசிடையும் இன்னொரு அமினோ ஆசிடையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த செயின் தான் ப்ரோட்டீன், அமினோ ஆசிட் செயின் தான் ப்ரோட்டீன். சரி, இந்த கனெக்ட் பண்ணுற பாண்டு என்ன பாண்டுன்னா பெப்டைடு பாண்ட். பெப்டைட் பாண்ட். இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, அப்படியே போய்கிட்டே இருக்குது. எக்கச்சக்கமான பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கணும் எல்லா அமினோ ஆசிடையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஒரு அமினோ ஆசிடை இன்னொரு அமினோ ஆசிடை ஜாயின் பண்ணால் ஒரு பெப்டைட் பாண்ட், thousands ஆஃப் அமினோ ஆசிடை ஜாயின் பண்ணால் thousands ஆஃப் பெப்டைட். ஸோ பாலிபெப்டைட் பாண்ட்ஸ் இருக்குது இதில் ப்ரோட்டீனில். தட் இஸ் வை இட் இஸ் கால்டு அ பாலிபெப்டைட். ப்ரோட்டீன்ஸை பாலிபெப்டைட்னு சொல்கிறாங்க. மெனி பெப்டைட் பாண்ட்ஸ்னு அர்த்தம். தே ஆர் லீனியர் செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நீ பாருங்கள், லீனியராக நேராக அப்படி போயிட்டு இருக்கா, linked by peptide bonds as shown in 9.3. அதை பார்த்துக்கலாம். ஓகே, each protein is a polymer of amino acid. polymer என்ன 1 2 3 4 அமினோ ஆசிட் அப்படியே எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால பாலிமர். நிறைய பாலிமர் நியூஸ் சேனல் கிடையாது. அமினோ ஆசிட் வந்து நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் ஒரு ப்ரோட்டீன் வரும். அதுதான் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ங்கிறாங்க. as there are 20 types of amino acids, example alanine, cysteine, proline, tryptophan, lysine. இங்கே பாருங்கள், டோட்டலாக அமினோ ஆசிட்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குது. ஆனால் ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு ஒன்லி 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எ ப்ரோட்டீன் இஸ் எ ஹெட்டிரோபாலிமர். ஹெட்டிரோபாலிமர்னால் என்ன சார்? தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமர், ஹோமோபாலிமர், ஹெட்டிரோபாலிமர். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லுலோஸ் இஸ் எ ஹோமோபாலிமர். ஏன்னா தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி குளுக்கோஸ். thousands ஆஃப் குளுக்கோஸ் சேர்ந்து ஸ்டார்ச்சை ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஸ்டார்ச் வந்து ஹோமோபாலிமர். கிளைக்கோஜனும் அதே மாதிரி தான். thousands ஆஃப் குளுக்கோஸ் 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 அந்த ரிப்பீட்டடாக இருக்கிறது எல்லாமே குளுக்கோஸ் தான். அப்போ அது ஹோமோபாலிமர். அப்போ ஹெட்டிரோபாலிமர்னா என்ன? அந்த ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய யூனிட் வந்து சேமாக இருக்காது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் அலனைன் இருக்கும், கொஞ்சம் சிஸ்டைன் இருக்கும், கொஞ்சம் ப்ரோலைன் இருக்கும், கொஞ்சம் ட்ரிப்டோஃபன், இப்படி மாறி மாறி நிறைய இருக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ரோட்டீன்கிறது மேடப் ஆஃப் மோர் தென் 2 types ஆஃப் அமினோ ஆசிட் அப்படிங்கிறதுனால அதை ஹெட்டிரோபாலிமர் அப்படிங்கிறாங்க. அண்ட் நாட் அ ஹோமோபாலிமர். அது ஒரு ஹோமோபாலிமர் கிடையாது. ப்ரோட்டீன் இஸ் நாட் எ ஹோமோபாலிமர், இட் இஸ் அ ஹெட்ரோபாலிமர். பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேர்ந்து தான் பாலிமர் ஆகி பாலிமரைசேஷன் நடந்து ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏ ஹோமோபாலிமர் ஹேஸ் ஒன்லி 1 type ஆஃப் மோனோமர் ரிப்பீட்டிங் n நம்பர்ஸ். n நம்பர்ஸ்ங்கிறது அது எத்தனை நம்பராக வேணா இருக்கலாம். Of times, this information about the amino acid content is important as later in your nutrition lessons, nutrition and digestion அதெல்லாம் படிப்பீங்க. You will learn that certain amino acids are essential for our health and they have to be supplied through our diet. இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று எசென்ஷியல் அமினோ ஆசிட், இன்னொன்று நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். எசென்ஷியல்னால் நம்ம க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்ம பாடி அதை நேச்சுரலாக சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஃப்ரம் அவுட் சைட் வி ஹாவ் டு கெட் தட் அமினோ ஆசிட்ஸ். அப்போ அதை வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்மளால் சிந்தசிஸ் பண்ண முடியாது. கம்பல்சரி இட் ஷுட் பி இன் அவர் ஃபுட். நான் எசென்ஷியல்னால் அது நமக்கு தேவையில்லை, ஃபுட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நான் எசென்ஷியல், நமக்கு தேவையில்லை. டைரக்ட் மீனிங் எடுத்துக்கங்க. நான் எசென்ஷியல் நமக்கு தேவையில்லை, அது ஃபுட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அது நான் எசென்ஷியல்? அவர் பாடி கேன் சிந்தசைஸ், நம்மளே அதை சிந்தசிஸ் பண்ணிக்குவோம். அப்போ நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? சரி. ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஃபுட்டில் இருக்கணும். ஹென்ஸ் டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம்ல, பல்சஸ், ஃபிஷ்ஷு,
மட்டன் சிக்கன் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய டயட்டரி சாப்பிட்றதுன்னு அர்த்தம். ப்ரோட்டீன்ஸ் ஆர் எங்கே இருக்குது, டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஹென்ஸ் டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் the source of essential amino acids சாப்பிட்றதுல இருக்குது. therefore amino acids can be essential or non-essential. the laterனா non-essential சொல்கிறாங்க are those which our body can make while we get essential amino acids through our diet or food. so essential foodல compulsory இருக்கணும், non-essential தேவையில்லைங்கிறாங்க. proteins carry out many functions in living organisms. some transport nutrients. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ரோட்டீன் எங்கே சார் நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? நீங்கள் ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் இந்த மாதிரி என்ன படித்தோம், பாஸ்போ பை லிப்பிட் லேயர் இருக்குன்னு படித்தோமா, லெசித்தின் தானே பாஸ்போ லிப்பிட். ஓகே, அப்படி இருக்கிறச்ச இதில் ஒரு குறுக்கால ஒரு இன்டெக்ரல் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு படித்தோம், அங்கங்கே இன்டெக்ரல் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு படித்தோம். ஸோ இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கிறது தான் இன்டெக்ரல் ப்ரோட்டீன். இந்த ஒரு மூஞ்சி 2 கால் போட்டால் அது வந்து லிப்பிடு. ஓகேங்களா, பாஸ்போலிப்பிட். ஓகே, இப்போது ஃபுட்டு வந்து இது வழியாக சில நியூட்ரியன்ஸ் வந்து இது வழியாக பாஸ் ஆகி வரும், ப்ரோட்டீன் வழியாக. அவங்க யாரும் போலார் இன் நேச்சர். போலார்னால் என்ன அர்த்தம், வாட்டரில் சால்யூபிளாக இருக்கிறது. இந்த லிப்பிட் லேயர் ரெட் கலர் வழியாக வர முடியாது, இந்த மாதிரி ப்ரோட்டீன் வழியாக தான் உள்ளே வரும். அப்போ அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யாரை, நியூட்ரியன்ஸை செல்லுக்கு வெளியிலேருந்து செல்லுக்குள்ளே. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ் அக்ராஸ் செல் மெம்ப்ரேன். செல் மெம்ப்ரேன்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன். சம் ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டிசீஸ் காசிங் ஆர் பேத்தோஜன்ஸ். ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுதான், அதுவும் ப்ரோட்டீன் தான். சம் ஆர் ஹார்மோன்ஸ். ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரோட்டீன், பட் எல்லா ப்ரோட்டீனும் ஹார்மோன் கிடையாது. அதே மாதிரி ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன், பட் நாட் ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் என்சைம்ஸ். சில ப்ரோட்டீன் நம்ம சாப்பாடு, ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்க என்சைம்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் தான். இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பார்த்துட்டு அடுத்த பேஜ் போகலாம். கொலாஜன் இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருந்தால் அதை வந்து இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருந்தால் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், இன்டர்செல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. ட்ரிப்சின் என்சைம்க்கு எக்ஸாம்பிள், இன்சுலின் ஹார்மோனுக்கு எக்ஸாம்பிள், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது. ஆன்டிபாடி ஃபைட் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ரிசப்டார் சென்சரி ரிசப்ஷன், ஸ்மெல், டேஸ்ட், ஹார்மோன் இதெல்லாமே. GLUT4 நீட்டில் கேட்ட கொஷின் ஆல்ரெடி. GLUT4 எனேபிள் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு செல்ஸ், அதுக்கு GLUT4 வேணும். ஓகேங்களா, சரி. ஸோ எட்ஸெட்ரானா இதோட கண்டினியூஷன். சம் ஆர் என்சைம்ஸ் எட்ஸெட்ரா. Collagen is most abundant protein in animal world and ribulose bisphosphate, carboxylase and oxygenase, rubiscone சொல்லுவோம், is most abundant protein in the whole of the biosphere. நம்ம பயோஸ்பியர்னா வேர்ல்டு தான், என்டையர் வேர்ல்ட்லேயும் பிளான்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது, அதாவது சாரி அனிமல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னா கொலாஜன், ஓவராலாக எந்த ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குன்னா ருபிஸ்கோ. அவ்வளவுதான், இது கொஷினில் கேட்பாங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட். ஸோ பாலிசாக்கரைடில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயோமாலிகூல்ஸில் செகண்ட் பார்ட் வீடியோவில் அப் டு ப்ரோட்டீன்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மெத்தடெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.